அதுக்குதான் ஒழுங்கா படிக்கணும். இப்ப அழுது என்ன பண்றது? வா. ஏய் ஏன்டி அழுறா? இன்னைக்கு ஸ்கூல்ல டெஸ்ட் வச்சாங்க. அந்த டெஸ்ட்ல இவன் ஃபெயில் ஆயிட்டான். டேய் என்னடா ஆச்சு? மோ அதெல்லாம் விட முதல்ல ஊவாயினா ஆச்சு. பல்லி பாத்ரூம் போயிடுச்சுடா. பல்லி பாத்ரூம் போயிடுச்சா? அப்ப நைட்டு நம்ம எங்க போனோம்? டேய் என்னடா யோசிக்கிற? அத விடுமா, இவன் டெஸ்ட்ல ஃபெயில் ஆயிட்டுறான். அப்ப இவன் நல்லா எழுதுனாளா? இவ பிரில்லியன்ட்மா, புக்கியே கரைச்சு குஷ்டா. அப்ப நல்லா எழுத மாட்டாளா? இது அவள் தான், இது படிக்கிறதுக்கு வேலை ஆகாது. பா. 1 hour later. என்னாச்சுடா? என்னாச்சு? என்னாச்சு சொல்றா? என்னாச்சு சொல்லு. ஒன்னாவாதுடா. மா என்னமாச்சு? என்ன சாப்பிட்டான்னு தெரியலடா. வயிறு வேற பெருசாகுது. வயிறு வலின்னு ஆறான்டா. என்ன சாப்பிட்டான்னு தெரியலையா? என்ன சாப்பிட்டுப்பா? ஏய் வீட்டுல வயிறு வலி மாத்திரை இருக்குது, போய் எத்தனா போடி. டேய் என்னடா சாப்பிட்ட? அழாதடா, சீக்கிரமா சரியா இருடா. டேய் மாத்திரை தோண்டியா? குறி மாத்திரை விடு மாமா. இத பாரு மாமா. நேத்ரி இது இது மித்ரன் புக் மாமா. இதுல எல்லா பேஜ் காணோம். காணுமா? டேய் ஏந்திரா, இதுல இருந்த பேஜ் எல்லாம் எங்கடா? எல்லாத்தையும் கச்சி குளிச்ச மாமா. டேய் ஏன்டா அப்படி பண்ண? நீ தான சொன்ன. நானாடா சொன்னேன்? இவ பிரில்லியன்ட்மா, புக்கே கரைச்சு குஷ்டா. அப்ப நல்லா எழுத மாட்டாளா? அதான் நான் புக்கை கச்சி குளிச்சேன். இப்ப நானே டெஸ்ட் நல்லா எழுதுவேன். அடா பாவி. ஆயா இதோ பாரு, கர்மமான் சப்ஜெக்ட்ல ஃபெயில் ஆயிடுது. ஐயோ டேய் அஞ்சத்துலயே ஃபெயில் ஆயிட்டானா? டேய் நேத்ரா இது. அம்மா அது வந்து உந்து பச்சையாடா. ஏன்டா ஃபெயில் ஆன? எதனா எழுதினா தானே பாஸ் ஆகுறதுக்கு. நேத்து எழுதலையா? நைட் எல்லாம் கஷ்டப்பட்டு பச்சையாடா. அப்ப ஏன்டா எழுதல? அம்மா நான் நல்லா தான் படிச்சேன். பக்கத்து வீட்டு மாமி கூட எக்ஸாம்ல நல்ல மார்க் வாங்கினா எக்ஸாம் எழுதுக்கு முன்னாடி 100 தடவை கந்தசஷ்டி கவசம் சொல்லுடான்னு சொல்லிச்சே. டேய் அப்ப நீ எக்ஸாம் எழுதும் போது 100 தடவை கந்தசஷ்டி கவசம் சொன்னியா? சொன்னேனே. அப்புறம் ஏன்டா எழுதல? மா நான் கந்தசஷ்டி கவசம் 100 வாட்டி சொல்லி முடிச்சேனா அதுக்குள்ள எக்ஸாம் முடிஞ்சிச்சுமா. என்ன சொல்றேன்னு கேட்டுச்சா வராங்க. மா டிவி மேல ஒரு கவர் வச்சிருந்தேன், எங்கம்மா அது? இந்த பசங்க பார்த்து விளையாடிட்டாங்களே, ஏன்டா? ஐயோ அதுல 50,000 செக் இருக்குமா. என்னது 50,000 செக் இருக்குதா? எனக்கு பக்கனுக்கு எதிரா. ஏய் எங்கடி எடுத்து வச்சீங்க? ஒழுங்கா தேடி கண்டுபிடிக்கல சாவ வச்சிருவோம் உங்களை. கண்டுபிடிச்சு தந்துடுறோம் மாமா. கண்டுபிடிச்சு தொலைங்க. ஏய் வாங்கடி சீக்கிரம் போய் கண்டுபிடிக்கலாம். 1 hour later. ஆயா கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சியா? இரு மாமா வர சொல்றேன். என்னம்மா? மித்ரன் கவர் கண்டுபிடிச்சிட்டா, வாடா. இதோ உடனே வரமா. மா எங்கம்மா அந்த கவர் எங்கம்மா? மித்ரன் கிட்ட தான்டா இருக்குது. மித்தே நாயா டேய் அந்த கவர் எங்கடா? அது சொல்லிட்டு மாமா. தொலைச்சிட்டியா? ஏன்டா? நீ இதெல்லாம் கண்டுபிடிச்சு தொலை சொன்ன, அதான் தொலைச்சேன். அடப்பாவி. டேய் நில்றா. டிவி மேல வச்சு 100 ரூபாய் யாரா எடுத்தது? ஐயோ கண்டுபிடிச்சிட்டாங்களே. அம்மா நீ என்ன கேட்டா? டேய் திருட்டு நாயே, நீ தான்டா எடுத்திருப்ப. ஆமா இவன் தான் எடுத்திருப்பான். மா அமைதியாருமா, எல்லாரும் பாக்குறாங்க, அசிங்கமா இருக்கு. டேய் எட்ட காசு ஒழுங்கா குத்துட்டு போயிடு, இல்லனா அவ்வளவுதான். மோ காசுலாம் நான் எடுக்கல. டேய் தம்பி காசு எடுத்துந்தா குத்துறா. அக்கா எங்க அம்மா தான் என்ன நம்பலனா, பக்கத்து வீட்டக்கா நீங்களும் அக்கா என்ன நம்பல. டேய் தம்பி அழாதடா. அக்கா அவன் காசு எடுக்கல போல இருந்தா. டேய் அந்த போண்டத்தோட தான் எடுத்துறேன். மோ நீ இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேமா, நான் போறேமா. டேய் எங்கடா போற? சாம போறேன். நீ எப்படியே சாக மாட்டே. திரும்பி வரும்போது 1 கிலோ தக்காளி வாங்கினு வா. தக்காளியா? காசு யாரு கொடுப்பா? அதான் இவகிட்ட இருந்து ஆட்டிய போட்டல, அந்த காசுல வாங்கினு வா. காசா? பொடியில கண்ணு ஆட்டிய போட்டோம்ல. அடச்சே. டேய் மாமா ஏன்டா அழுவுற? என்ன புஜா ஃபர்ஸ்ட் புஜா புஜா ராஜா.
வச்சு ஒழுங்கா சொல்லு. 3 மாசம் ஜிம்முக்கு போனவங்களுக்கெல்லாம் உடம்பு கட்டு கட்டா ஆயிடுச்சுடி. நான் 1 வருஷமா ஜிம்முக்கு போறேன், எனக்கு எங்குமே கட்டு கட்டா ஆவலடி. அதுக்கட அழுவுற? உனக்கு தெரியாதுடி. உடம்பு கட்டு கட்டாயி ரோட்ல நடந்து போனா எல்லா பொண்ணும் என்னதான் போகும் தெரியுமா? இப்பெல்லாம் உனக்கு உடம்பு கட்டு கட்ட ஆகணும், அவ்வளவுதானே? ஆமா, ஆனா எனக்கு உடம்பு கட்டு கட்ட ஆவாது மோத்தி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். ஆனா அதுக்கு நீ நிறைய வலி தாங்கிக்கணும், பரவாயில்லையா? எவ்வளவு வலியானாலும் நான் தாங்கிக்கிறேன், எனக்கு உடம்பு கட்டு கட்ட ஆனா போதும். அப்ப நான் சொல்றத மட்டும் செய், என் கூட வா. வரேன், என் உடம்பு கட்டு கட்ட ஆனா போதும். ஏய் எங்க போறீங்க? மா, மோத்திய உடம்பெல்லாம் கட்டு கட்டாக போறா, போமா. நான் இங்க நின்னுங்கடா. ஏய், இங்க என்னடி பண்ற? உன் உடம்பு கட்டு கட்ட ஆகணுமா என்னவா? ஆமா. அப்பவா நான் சொல்ற வரைக்கும் கண்ணு முடியுங்க நில்லு. கண்ணை திறந்துட்டா உன் உடம்புல கட்டு கட்ட ஆகாது, உன் உடம்பு மேல கட்டு கட்டி ஆயிடும். நான் கண்ணை முடினே நின்னுறேன். யாருகிட்ட பேசினீரா? என் உடம்பு கட்டு கட்டா கட்ட பத்தி பேசினிருப்பா நினைக்கிறேன். பேசிட்டோம். தூக்கிடுங்கண்ணா. சரி பாப்பா. நான் கத்துவது எதுக்குடா இந்த பொழப்ப? மாமா உடம்புல கட்டு கட்ட ஆக்கணும் சொன்னல, எப்படி ஆக்கணும் பாத்தியா? அடிப்பாவி, உடம்பெல்லாம் கட்டு கட்ட ஆக்குன்னு சொல்லிட்டு இப்படி கட்டு போட்டு வந்தாடி. இப்ப நீ ரோட்ல போனா பொண்ணுங்க மட்டும் இல்ல, எல்லாம் ஒண்ணுதான் பாப்பாங்க. ரொம்ப வயிறு வலிக்குதுமா. அம்மா, அப்பா, முடியலம்மா. டேய் இதுக்கு தான்டா சொல்றேன், யார் சாப்பிட்டாலும் புடிங்க சாப்பிடாதடா. நோ, வயிறு வலிக்குதுமா. எப்படி வலிக்குதா? ரொம்ப வலிக்குதுமா. எப்படி வலிக்குன்னு தெரிஞ்சதானே சரி பண்ண முடியும். எப்படி வலிக்குது? எப்படி வலிக்குது தெரியணுமா? இதோ இப்படிதான். ரொம்ப வலிக்குதுடா. அதே மாதிரிதான் எனக்கு வலிக்குது. அது ஒண்ணும் இல்ல, சூடுதான். மோத்தி பின்னாடி இளநீர் இருக்குது, போய் எத்தனை வா. சரியா? என்ன பண்றதுன்னே தெரியலையே. எத்தனை வந்துட்டேன். நேத்ரி இத நீ தானே இளநீர் கேட்ட, அதே இளையும் நீர் எத்தனை வந்துக்கிற. டேய் எங்கடா போற? உங்க கிட்ட இருந்து இந்த கொடுமையை அனுபவித்துக்கு பதில நான் வெளியே வந்து செத்துடுறோமா, என்ன விட்டுருமா. அப்பா.